வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் படத்தோட ட்ரெயிலர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம சசிகுமார் நடிச்சிருக்காரு. ஸோ வித்த வயசுலையும் போயிருக்கோம், நம்ம போயிடலாம். முடியும் கொஞ்சம் வேற மாதிரி தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருச்சி போயிருக்கேன், வேலை முடிச்சுட்டு வந்தால. விஜய் கணபதி, எதுக்காகடா இந்தியாவுக்கு வந்தீங்க? என்னடா வேணும்? எங்கட பாட்டி சொல்லுவா, ராவணன் சீதையை கடத்தினதால தான் இலங்கை சபிக்கப்பட்ட பூமி ஆயிட்டா. ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் அகதியா அலைஞ்சிருக்க மாட்டோமல்லோ மாறா. கடந்த 6 மாசத்துல இந்தியாவுக்குள்ள வந்த அகதிகளை எல்லாம் கைது பண்ணணும். எதுக்கு சார் தள்ளுறீங்க? நாங்களும் மனுஷர் தானே. தப்பு பண்ணவங்களை பிடிக்காமல் எங்களை ஏன் சாகடிக்க பாக்குறீங்க? நம்மள மனுஷங்களாவே அவங்க நினைக்கலையே ஐயா. நீ அவனை கொல்லு. விசாரணை அவ்வளவு சீக்கிரத்தில் முடியாது. என்ன செத்தது சாதாரண ஆள் இல்லை, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். அம்மா, அப்பா கண்டிப்பா வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாருமா. சாப்பிடறதுக்காக போய் சொல்லுது, அப்படி இல்லைல்ல? இல்லம்மா. 10 ஜூலை வருது. ஓகே ஓகே गाइस, ட்ரெயிலர் எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் கோனா பி another blockbuster for our online only சசிகுமார் சார். ஏன்னா அகெயின் அவர் வந்து இன்னொரு ஸ்ரீலங்கல் என்ன சொல்றது, இன்னொரு ஸ்ரீலங்கல் மூவின்னு சொல்லட்டா இல்லை இவெண்ட் சொல்லட்டான்னு தெரியல, பட் இன்னொரு ஸ்ரீலங்கா இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கிறாரு. போன படம் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் இருந்துச்சு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, வேற ஒரு பிளாக் பஸ்டர். எகெயின் மறுபடியும் வந்து அதே மாதிரி கதை தான் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சுங்க, இவர் எடுக்கிற இந்த மாதிரி கதைகள் இருக்குல்ல, எல்லா கதையுமே வந்து வேற லெவல்ல ஓடுது. ஒரு பேர் படம் மறந்துட்டேன், அந்த படம் பேர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி உங்க மைண்ட்ல வந்துருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கம்மியில் வந்து சொல்லுங்க. அந்த படம் தான் அது. ஓகேயா, டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே வந்து ரா மெட்டீரியலா இருக்கிறாரு மனுஷன். அட் தி சேம் டைம் அது வந்து அந்த கதை காலத்துக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அந்த கதை வந்து பேசணும் அப்படின்னு பாக்குறாரு. அந்த கதைக்கு இவர் கதாநாயகனா இருக்கணும்னு என்ன சொல்றது, ஒரு மனதாக முடிவு எடுத்துனா எல்லா படத்தையும் பண்ற நான் நம்புறேன். ஏன்னா சும்மா இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து எடுத்தும் கவுத்துன்னு வந்து ஒரு டைரக்டர்னாலேயோ இல்லை அவர் இயக்குனர் வேற அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த விஷயத்தை பத்தி அந்த விஷயத்த மேல ஒரு ஈடுபாடு இருக்கணும், அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட வழிகள் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து படத்தை நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும். ஓகேயா, அந்த விஷயத்துல வந்து நம்ம சசிகுமார் சார் பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாமே கரெக்டா வேற லெவல்ல ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஹி கோனா பி a big ரோல் மாடல் ஃபார் அப்கமிங் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் as well. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஃப்ரீடம் நல்லா கிளியரா தெரியுது. இவங்களுக்கு இந்த ஃப்ரீடம் கிடைக்குமா கிடைக்காத இந்த படத்தோட கதையா இருக்க போகுது. அண்ட் சேட்டன் ஜிபரனோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துல வந்து ஹீரோயின் பேர் எனக்கு தெரியல, அவங்க பேர் வந்து லிஜமால் ஜோஸ் நினைக்கிறேன். எனக்கு அவங்க ரேட்டிங் நல்லா இருக்கு. அண்ட் தென் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. நம்ம சதீஷ் ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து கிரவுண்ட் அவுட்டா பண்ணியிருக்காரு, ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சீன் இந்த படத்துல வந்து நான் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா, என்னன்னா அப்பா வந்துருவாருமா அப்படின்னு சொன்ன கையோட
நான் சாப்பிட்றலாம் வந்து நீ போய் சொல்வியே அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அப்படி நீ சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது அது காலகாலமாக நம்மளோட அம்மா அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊட்டும் போத சொல்லுவாங்கல்ல, சில பல பொய்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த பொய்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்போ தெரியாது பொய்ன்னு தெரிஞ்சுக்கோற வந்து ரசிப்போம்ல. அது இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணது வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு அதோட டைரக்ட் கனெக்ஷனை வந்து ஜெயிலில் வந்து வெறுக்கணுமே காட்டினது வந்து அது நல்ல ஒரு டச்சாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. ஸோ பார்க்கலாம். ஐயோ முடி போச்சு. படத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ் ஃப்ரம் மீ. ஸோ இந்த படம் ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சேனல் வந்து ரிவ்யூ வரும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பூஸ்ட் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எனக்கு வந்து வீடியோ வரப்போது அண்ட் உங்களோட மூவியோ இல்லை வீடியோ நான் ரியாக்ட் பண்ண ரிவ்யூ பண்ண நினச்சிங்கன்னா இல்லை நான் ரியாக்ஷன் பண்ண நினச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க. நம்ம பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தட்ஸ் ஆல். ஓகே, உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.